அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. ஆனா நீங்க ஃபேமிலியோட இந்த பொங்கலுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா மதகத ராஜா படம் பாருங்க, ஃபேமிலியோட ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மேடவாக்கம்ல இருக்கிற குமரன் தேட்டருக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த குமரன் தேட்டர் டுவர்ட்ஸ் தாம்பரம் போற சைட்ல இருந்து நீங்க போனோம் அப்படின்னா பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் இருக்கும். அது பக்கத்துல வந்து பிரிட்ஜ், மேடவாக்கம் பிரிட்ஜ் வரும். அது பக்கத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு யூ டர்ன் போட்டுட்டு நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பணும். நேரா வந்து கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே அதை நேவிகேட் பண்ணுது. சப்போஸ் நீங்க வந்து தாம்பரம்ல இருந்து வேளச்சேரி டுவர்ட்ஸ் வேளச்சேரி வரீங்க அப்படின்னா நீங்க வந்து நேராவே பிரிட்ஜுக்கு கீழே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் பிரிட்ஜ் மேல ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட் கட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த இடம் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டட் ஸ்பேஸ்னால. இங்க இந்த குமரன் தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புக் மை ஷோல இருக்கு. இப்போ வந்து நீங்க டிக்கெட் நியூல நீங்க சப்போஸ் புக் ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா டிக்கெட் நியூல யூஸ் பண்ணாம ஜொமேட்டோல டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூசர் நீங்க டிக்கெட் நியூல இருந்திருந்தீங்கனாலும் எக்ஸிஸ்டிங் யூசரா இருந்திருந்தீங்கனாலும் நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு 100 rupees ஆஃபர் வரும். அதை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலா வந்து நேர்ல போய் பாக்ஸ் ஆஃபீஸ்ல போய் டிக்கெட் எடுக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்ப புக் மை ஷோஸ் எல்லாம் வந்ததுல இருந்து நம்ம அந்த சீட்ஸ் வந்து கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம கேட்டா ஒரு சில தேட்டர்ஸ்ல தருவாங்க. அதே மாதிரி தான் இந்த தேட்டர்ஸ்லயும் தராங்க. ஒரு சில தேட்டர்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க சீட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வைக்கணும்னா நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து நீங்க கேட்கற சீட்ஸ் வந்து நேரட்டாவே பாக்ஸ் ஆஃபீஸ்ல நீங்க போய் கேட்டாலே தராங்க. எனக்கு பர்சனலா வந்து நேர்ல போய் புக் பண்றதுதான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்றத சொல்லுங்க. நீங்க எந்த ஆப் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க, புக் மை ஷோவா இல்ல நம்ம ஜொமேட்டோவோட டிஸ்ட்ரிக்டா அப்படின்றத சொல்லுங்க. குமரன் தேட்டர் மேடவாக்கம்ல ஒண்ணு இருக்கு, குமரன் தேட்டர் மடிப்பாக்கம்ல ஒண்ணு இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. மடிப்பாக்கம் குமரன் வேற, மேடவாக்கம் குமரன் வேற. ஸோ நீங்க தேடுறப்போ மேடவாக்கம் குமரன் தேடிட்டு அந்த தேட்டரை பாருங்க. குமரன் தேட்டர்ல பைக் பார்க்கிங் வந்து 10 rupees சார்ஜ் பண்றாங்க. அதே நீங்க கார்ல வந்தீங்கன்னா 30 rupees சார்ஜ் பண்றாங்க. பைக்குக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஆனா இங்க எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயமும் இது மட்டும் தான். அதாவது வந்து இந்த தேட்டர்ல வந்து சப்போஸ் ஹவுஸ்ஃபுல்லான ஷோஸ் நடக்குது அப்படின்னா அது என்ட்ரி ஆகுறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி எக்ஸிட் ஆகுறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வரதுக்கும் போறதுக்கும் ரொம்ப இடையூறா இருக்கும். நீங்க சப்போஸ் சீக்கிரமா ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் பார்க்கணும்னு வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஷோ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த லொகேஷன்ல ரீச் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி வந்து நீங்க படத்தை மிஸ் பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி இங்க வந்து அவர் டிக்கெட் கொடுக்குறவர் ஒருத்தர் இருக்காரு, அவரால் பேச முடியாது. ஸோ அவர் வந்து கத்தி 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 தொண்டையில சும்மா சவுண்டு எழுப்பியே தான் வந்து கஷ்டப்பட்டு பேசுவாரு. ஸோ அதனால அவரை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க நேரா போய் பைக் பார்க் பண்ணிட்டு காசை கொடுத்துட்டு நீங்க மேலே கிளம்பலாம். போறப்போ வந்து 10 rupees அந்த டோக்கன் நீங்க வாங்கிட்டீங்களான்றதை கேட்க மாட்டாங்க. நீங்க ப்ராப்பரா நீங்க நேர்மையா பைக்கை பார்க் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு போங்க. 10 rupees இங்க சார்ஜ் பண்ணாங்க பைக்குக்கு, காருக்கு வந்து 30 rupees. நான் சொன்ன மாதிரி இந்த பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த குமரன் தேட்டர்ல மறக்க முடியாத மெமரிஸ் இருந்ததுன்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த தேட்டர்ல உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இந்த ப்ளூ கலர் வந்து லைட்ஸ் போட்டிருந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் ஸ்கிரீன் சைஸ் பார்த்து நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். ரொம்ப சின்ன ஸ்கிரீன் இது. ரொம்ப சின்ன ஸ்கிரீன் தான். சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ஸுக்கு இருக்கிற ஸ்கிரீன்ல இது சின்ன ஸ்கிரீன் மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா வந்து ஆக்குபன்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா நேரோவா இருக்கும். அதாவது அப்படியே நேரா இருக்கிற மாதிரி இருக்கும், பாக்ஸ் ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில தேட்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்குபன்சி வந்து நல்லா பெருசா இருக்கும். அப்படியே வந்து அந்த தேட்டர் ஸ்கிரீன் நோக்கி ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஒரு சில டிசைன்ஸ் இருக்கும். இது அப்படி கிடையாது. இது வந்து நம்ம டிவி பாக்குற மாதிரி அப்படியே நேரா இருந்தது. இதே மாதிரி தான் இந்த லட்சுமி பாலா தேட்டர்ஸ் ஒன்று இருக்கும் பாடியில. ஸோ அந்த தேட்டர்ஸ்லயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டாவே இருக்கும், ரொம்ப லாங்கா போற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்க ஸ்கிரீன் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது. அந்த ஸ்கிரீன் சைஸ் லென்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியா இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இதுல வந்து பால்கனில இருந்து பார்த்த வியூவிங் ஆங்கிள் ரொம்ப சூப்பரா இருந்தது. என்னடா அது ரெண்டுமே கான்ட்ராடிக்டா இருக்கும். ஸ்கிரீன் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, ஆனா எப்படா வியூவிங் ஆங்கிள் அப்படின்னு கேட்கலாம். பட் ஆனா இங்க பால்கனில இருந்து பாக்குறப்போ அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த சின்ன ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வியூவிங் ஆங்கிள் ரொம்ப சூப்பரா வச்சிருந்தாங்க. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பால்கனி கிளாஸ் இருக்கு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மிடில் வந்து நடந்து போறதுக்காக இடம் வச்சிருப்பாங்க. அது இந்த பால்கனியில பாத்தீங்கன்னா இந்த நடந்து போறதுக்கான இடம் இருக்காது. ஸோ அதனால வந்து நடந்து அந்த நடுவுல இருக்கிற அந்த வியூவிங் ஆங்கிள் வந்து பாக்குறப்போ ரொம்ப சூப்பரா இருந்தது. இதே நீங்க கார்னர்ல இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ எனக்கு அது பெருசா தெரியல. நீங்க சப்போஸ் ஒரு பெஸ்ட் வியூவிங் ஆங்கிள் வேணும் அப்படின்னா பால்கனியில இருக்கிற மிடில் இருக்கிற சீட்ஸ் நீங்க பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த தேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா இங்க JBL ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றாங்க. இங்க படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் டிக்கெட் பிரைசிங் இருக்கு. இப்போ சப்போஸ் இப்போ நீங்க இந்த கரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 150 rupees சார்ஜ் பண்றாங்க டிக்கெட்டுக்கு. அதுவே ஒரு பெரிய பட்ஜெட் படம் வந்ததுன்னா 190 rupeesக்கு டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. 110 rupeesக்கு இங்க போறதுல இருக்கு. ஆனா வந்து பால்கனிக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். 120 rupees ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும், 150 rupees பால்கனி இருக்கும். இல்ல வந்து 130 rupees ஃபர்ஸ்ட் கிளாஸ், 150 rupees பால்கனி. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா எல்லாமே வந்து படங்களை பொறுத்து. ஆனா ஃபர்ஸ்ட் ஷோ பெரிய படங்கள்லாம் பாக்குறப்போ 190 rupees தான் வச்சிருந்தாங்க, எல்லாமே ஈக்குவலாவே.
இங்க ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. டேஸ்ட் நான் பர்சனலாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரிங் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஸ்மைலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்குறத நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதை தவிர இந்த கோன் ஐஸ்கிரீம் வாங்குறீங்க, பஃப் வாங்குறீங்க, பாப்கார்ன் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓகே தான். இங்க எக் பஃப் பார்த்தீங்கன்னா 40 rupees சார்ஜ் பண்றாங்க, பாப்கார்ன் 50 rupees சார்ஜ் பண்றாங்க. ஆனா எங்களுக்கு கொடுத்தப்போ பாத்தீங்கன்னா அந்த பாப்கார்ன் கூட ஃபுல்லா கொடுக்கறது இல்ல. அதுவும் நீங்க ஒரு 2 வாய் இல்ல 3 வாய் எடுத்து வச்சீங்கனாலே அந்த பாப்கார்ன் காலி ஆயிருது. ஸோ அதுக்கு 50 rupees சார்ஜ் பண்றாங்க. இந்த குமரன் தியேட்டர்ல இம்ப்ரூவ் பண்ண கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் கவுண்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இங்க டோக்கன் வாங்குறதுக்கு தனி கவுண்டர், அதுல யூபிஐ பே பண்றதுக்கு ரொம்ப நேரம் நிற்கும். அதுக்கப்புறம் அவங்க பில்லு பே பண்ணி அவங்க அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். இது பாப்கார்ன்ஸுக்கு கிடையாது, வெறும் பஃபுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாத்தி சொல்லி கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஸோ அதனால இந்த ஏரியால அவங்க இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க இம்ப்ரூவ் பண்ற ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்க்கிங்ல தான். ஏன்னா பர்சனலா நானே ஒரு 10 minutes டிலே ஆயிடுச்சு. படத்துக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுக்குள்ள படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ள ஏன் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இத்தனைக்கும் நான் 1/2 hour முன்னாடி அந்த கூட்டம், அந்த படம் முடிஞ்சிட்டு போற கூட்டத்தால எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால இதை ஒரு இம்ப்ரூவ்மெண்டா சொல்றேன். மற்றபடி இந்த குமரன் தியேட்டர்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது, ஃபேமிலிக்கு ஏற்ற இடம். அதே மாதிரி இங்க சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல இவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுவும் டால்பி எக்யூப்ட் ஒரு ஆடிட்டோரியம்ல நீங்க இந்த படத்தை பாக்குறப்போ, டால்பி அட்மாஸ் இருக்கிற ஒரு ஆடிட்டோரியம்ல நீங்க இந்த படத்தை பாக்குறப்போ எந்த படமா இருந்தாலும் சரி இந்த தியேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா என்ன, ஸ்கிரீன் சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா இங்க சுத்தி இருக்கிற இடத்துல இது எவ்வளவு பரவாயில்ல. மறக்காம குமரன் தியேட்டர் மேடவாக்கம் பாருங்க. இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அது பொங்கலுக்கு பட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்க ஃபேமிலியோட பொங்கலை கொண்டாடுங்க. This is DK saying Tata bye bye. See you.